இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் நடக்குது. இதுல அமெரிக்காக்கு என்ன வேலை? வாங்க பாப்போம். சொல்லின் சுவை கேட்க வந்த சொந்தங்களே, இது உங்க கவியின் குரல். வார் எங்கேயோ தானே நடக்குது, நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்மளால கடந்து போயிட முடியாது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒன்னும் பெரிய இடைவெளி எல்லாம் கிடையாது. நடுவுல பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு தான் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல இஸ்ரேலும் ஈரானும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. 1979 நடக்கிற இஸ்லாமிய புரட்சியில மத தலைவர் ரொஹேலா கொய்மேனி ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறமா தான் ஈரான் இஸ்ரேல ஒரு சட்டவிரோதமான நாடு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு என்னன்னா ஈரான் எங்க அணு ஆயுதங்கள் தயாரிப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்பையில இருந்தே அவங்களுக்குள்ளார ஒரு ஷேடோ வார் நடந்துகிட்டே தான் இருக்கு. 2023 நடந்த காசா கான்ஃபிளிக்ட்னால அவங்களுக்கு அந்த பயம் இன்னுமே அதிகமாயிடுச்சு. அதுல இருந்துதான் இந்த ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் எல்லாமே ஆரம்பிக்குது. இப்போ அமெரிக்காக்கு இதுல என்ன வேலை பாப்போம். மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காக்கு ரொம்பவே நெருக்கமான இருக்க ஒரு நாடு எது அப்படின்னா அது இஸ்ரேல் அப்படிதான். ஈரான் ஒரு பெரிய ராணுவ சக்தி. எங்க ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிப்பாங்களோ அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பயம் இருந்துட்டு. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல பவரை பேலன்ஸ் பண்றதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆலியா பாக்குறாங்க. இது ஒரு நாள்ல ஆரம்பிச்ச போர் கிடையாது, மிக ஆண்டு காலங்களா நடக்கிற ஒரு அரசியல் போர்.